சொல்லுங்கள். திருவெண்காடு ராமாயண காலத்துக்கு முற்பட்ட பழமையான சேஸ்திரம். இங்கே அக்னி, சூரியன், சந்திரன் 3 தீர்த்தம், ஸ்வேதானேஸ்வர், நடராஜர், அகோரமூர்த்தின்னு 3 சிவன், காளி, துர்க்கை, பிரம்ம வித்யான்னு 3 அம்பாள், ஆலமரம், கொன்றை மரம், வில்வ மரம்னு 3 தலவிருச்சிகம். காசிக்கு இணையான சேஸ்திரம். காசி விஷ்ணுகயா, திருவெண்காடு ருத்ரகயா. ஸ்வேதகேதுங்கிற 7 வயசு குழந்தைக்காக சிவபெருமான் இங்கே ஆனந்தமாக 9 நடனம் ஆடுறார். அப்படி அவர் ஆடக்குள்ள அவருடைய 3 கண்கள்லேருந்து தீப்பொறிகள் பறந்து 3 இடங்களில் விழுந்தது தான் 3 தீர்த்தம். தீர்த்தத்தை பிரசனம் பண்ணாலும் ஸ்நானம் பண்ணாலும் 3 ஜென்மாவில் செய்த பாவம் போம். இறைவன் இங்கே ஆடும்போது அந்த சிலம்புடைய சத்தம் போய் கேட்ட சிலம்பின் அறம் அப்படின்னது காலப்போக்கில் சிதம்பரம் அப்படின்னு மாறிட்டு திருவெண்காடு தான் ஆதி சிதம்பரம். சிதம்பரத்தில் தில்லைகாளி ஊருக்கு வெளியில் இருக்கா, ஆனால் இங்கே காளி சாந்தமாக உள்ளே இருக்கா. அதே குழந்தைக்கு வயசு 8, ஆயுள் முடியுது, அது அவனுடைய விதி. யமன் போய் கூப்பிட்டான், உன் காலக்கட்டம் முடியுது வான்னு. சிவபூஜை பண்ணிட்டு நானே வரணும்னு சொன்னான். யமன் அவசரப்பட்டு கயிறை விட்டான், இறைவனோட சிரசில் பட்டது. உடனே இங்கே யமனை எரிக்கிறார். இது யமனை எரிச்ச இடம். திருக்கடையூரில் எட்டி வாய்ச்சார், திருவெண்காட்டில் எரிக்கிறார். பூமாதேவி போய் ஏன் தர்மத்தை அழிச்சிங்கன்னா, யமனுக்கு தர்மராஜான்னு ஒரு பேர், என்னால் பூமியை தாங்க முடியலன்னா மீண்டும் யமனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். யமனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தது நம்ம சிவபெருமான். சிவபெருமானுக்கு தன்னுடைய குழந்தையவே கரியாக சமைச்சு படையல் பண்ணி பார்த்தார் சிறுதொண்டார். அவர் மனைவி பிறந்தது திருவெண்காடு. திருவெண்காட்டு நங்கை மங்க. பூம்புகாரில் பிறந்தார் பட்னதடிகள். அவருக்கு சிவதீட்சை செஞ்சு வச்சு கரும்பை கையில் கொடுத்தார். கரும்போட நுனி எங்கே இனிக்குதோ உனக்கு மோட்சம்னார். சென்னை திருவேற்றியூர் போனார். கரும்போட நுனியை கடிக்கிறார், இனிக்குது. குழந்தைங்களாம் விளையாடக்குள்ளே கூப்பிட்டார், என்னை கூடையில் போட்டு மூடுங்கன்னார். 2 முறை ஏஞ்சார். 3வது வாட்டி திறக்கக்குள்ளே சிவலிங்கம் ஆயிட்டார். அதனால் வால்மீகி முனிவர் ராமாயணத்தில் ஆரணிய காண்டத்தில் திருவெண்காட்டை சுட்டி காட்டுறார். ராமர் இலங்கையில் கர்தர்ஷனோட போர் செய்யும்போது அந்த இடம் எப்படி இருந்ததோ, சேதவனத்தில், இந்த ஊருக்கு சேதவனம்னு ஒரு பேர். சிவபெருமான் யமனை எரிக்க குழுன்னு எழுதியிருக்கார். அந்த ராமாயணம் உருவாவதற்கு முன்பு